நேற்றைய தினம் அண்ணா பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பேசாத பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம். கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்க. ஆட்சியில் இருக்கும்போதே 18 எம்எல்ஏக்களை தனியாக பிரிச்சுட்டு போனாங்க. இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இப்போ அமித்ஷா அவர்களை ஒரு சந்திக்க போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. என்ன ஆனாலும் வெளியே போனவங்களை உள்ள சேர்த்துக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. இபிஎஸோட growth நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை பலவீனப்படுத்திட்டாரு, கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அதே மாதிரி டிடி அவர்களை ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் அவர்களை கார்னர் பண்ணிட்டாரு. பார்ட்டியை பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஃபுல் கண்ட்ரோல்ல ஒரு பார்ட்டியை கொண்டு வரதுக்கு இவங்களெல்லாம் பலவீனப்படுத்தியிருக்காரு. ஸோ இபிஎஸோட பிளான் என்னவா இருக்கும்னா இவங்களை நம்ம பலப்படுத்த விடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுக சேர்த்துக்க மாட்டார். இல்ல அந்த என்டிஏ கூட்டணியிலே அவங்க உள்ள வர மாட்டாங்க. இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு விஜய் தான் இருக்கு. தெரியல அவங்களால விஜயோட சேர முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் பொறுத்தளவுல அது ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. டிடிவி தினகரன் பவர்ஃபுல்லா இருந்த ஒரு இண்டிவிஜுவல், ஏடிஎம்கேக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவர். சசிகலா அவர்கள் ஏடிஎம்கேல பவர் சென்டரா இருந்தவங்க. ஓபிஎஸ் அவர்கள் 3 டைம் சிஎம் அவர். ஸோ இப்படிப்பட்ட லீடர்ஸால டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்து அலைன்ஸ் வைக்க முடியுமா? பிஎம்கேல இப்ப ஒரு டெவலப்மெண்ட், முக்கியமான டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கை ஓங்கி இருக்கிறத இப்ப பார்க்க முடியுது. சின்னம் இப்ப அவர் கைக்கு போயிருக்கு. இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். பாமக 2ஆ உடைஞ்சிருக்கிறது கண்டிப்பா அந்த அலையன்ஸுக்கு நல்லது இல்லை. போய் சேர வேண்டிய ஓட்ஸ் எல்லாமே அங்க போய் சேராது. கண்டிப்பா கொஞ்சம் ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகும். நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது டிவிகே என்னமோ திமுகவை எதிர்த்து பயங்கரமா அரசியல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவங்க அதை பண்ணல. திமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா திமுக பாஜகவை எதிர்த்து எதுவும் பண்ணல. பாஜகவை எதிர்த்து நிறைய பேசுவாங்க, ஆனா பாஜகவை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு விஜயும் பண்றாரு. திமுக அது குடும்ப அரசியல் அங்க இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுவார். ஆனா திமுகவை எதிர்த்து இஷ்யூ பேஸ்டா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். வணக்கம் தமிழ் தடம் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கேப்ரியல் அவர்கள். அவர்களோடு தமிழக அரசியலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் அண்ணா பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பேசாத பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம். அதே போல கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சியில் இருக்கும்போதே 18 எம்எல்ஏக்களை தனியா பிரிச்சுட்டு போனாங்க. இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அப்படியே நான் சேர்த்தா தொண்டர்கள் என்னையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காரு. சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை மீட் பண்ண போயிருக்காரு இன்னைக்கு. அப்படி அவர் சொன்னது பாஜகவுக்கான செய்தியா, இல்ல இங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ், இல்ல கட்சியிலே சில பேர் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே, அவர்களுக்கான செய்தியா? இந்த மெசேஜ் மோஸ்ட்லி இது பாஜகவுக்கான மெசேஜ் தான். ஏன்னா இப்ப அமித்ஷா அவர்களை ஒரு சந்திக்க போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. என்ன ஆனாலும் வெளியே போனவங்களை உள்ள சேர்த்துக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. அது போக இது மீடியாவுக்கும் ஒரு செய்தின்னு நான் பாக்குறேன். ஏன்னா மீடியாவை பொறுத்தளவுல அதிமுக கூட்டணியிலேயோ அதிமுகவுக்கு உள்ளேயோ ஏதோ ஒரு சிக்கல் வந்ததுன்னா அந்த சிக்கலை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. அதிமுக ஏதோ உடைய போகுது, இபிஎஸோட லீடர்ஷிப் வீக்கா இருக்கு, அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பார்த்தோம்னா மீடியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இப்பவும் பார்த்தோம்னா ரைட், அமித்ஷாவை சந்திக்க போறார் அப்படின்ற அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா மீடியால இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாஜக கண்ட்ரோலுக்கு கீழே தான் இபிஎஸ் இருக்காரு, அதிமுக இருக்கு, ரொம்ப பலவீனமா அந்த கூட்டணி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ அந்த வகையில அந்த மாதிரியான பேச்சுக்கள் மீடியால வரக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இபிஎஸ் அவர்கள் இதை ஓப்பனா சொல்றாரு. ஸோ என்ன ஆனாலும் வெளியே போனவங்களுக்கு உள்ள இடம் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியாச்சுன்னா மீடியால அதை திருப்பி பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் நான் பார்க்கறது என்னன்னா இதே விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, எப்படி அவங்கள உள்ள கொண்டு வரலாம், உள்ள கொண்டு வந்தா அதுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா நிறைய மீடியா டிஸ்கஷன்ஸ்ல இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல,
இபிஎஸ் அவர்கள் தெளிவா சொல்றாரு, 18 எம்எல்ஏவை உருவிட்டு போறாங்கன்ற விஷயத்த பேசுறாரு. அப்புறம் கட்சியோட ஆபீஸ் அட்டாக் பண்ண விஷயத்த அவரு பேசுறாரு. கட்சியை கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணவங்களை எப்படி சேர்க்க முடியுன்ற விஷயங்கள் பேசுறாரு. இதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணல. ஆக்சுவலா அவங்க ஜென்ரலா இல்ல இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போறார், சோ அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்ட், இந்த டெவலப்மெண்ட் அப்படியே ஓரமா தள்ளிட்டாங்க. ஸோ அந்த வகையில இபிஎஸ் அவர்கள் இதை இப்ப பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, மீடியாவுக்கும் ஒரு கிளாரிட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவரு பேசுறாரு. ஸோ அவர் பேசுறத வச்சு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம், ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு ஸ்கோப் இல்லை. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கட்சிகளோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கும் அவர் விரும்ப மாட்டார். டிடிவியோடையோ ஓபிஎஸோடையோ கூட்டணி வைக்கிறது கூட விரும்ப மாட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கூட்டணி வைக்கிற பிளான் இருந்தாலும் இப்படி ஓப்பன் அட்டாக் பண்ண மாட்டார் இல்லையா? ஏறக்குறைய அவங்கள துரோகிகள் அப்படின்ற இடத்துல வச்சு தான் அட்டாக் பண்றாரு. ஸோ கூட்டணி வைக்கிற பிளானும் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒன்றுபட்ட அதிமுகவும் கிடையாது, அதே மாதிரி அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. அப்ப எழக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப எதுக்காக இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு, அங்க போய் என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இபிஎஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு ஓபிஎஸ், அப்புறம் சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள். இவங்க ஏதோ வகையில இபிஎஸ்க்கு எதிராக பேசும்போது நியூஸ்ல அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே போல அமித்ஷா அவர்களுக்கு இந்த லீடர்ஸ் மேல பெரிய ஒரு ஹோல்டு இருக்கு. அமித்ஷான்றதை விட பிஜேபிக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. சசிகலா அவர்கள் மேலேயும், டிடிவி அவர்கள் மேலேயும், ஓபிஎஸ் அவர்கள் மேலேயும், செங்கோட்டையன் அவர்கள் மேலேயும் பிஜேபிக்கு பெரிய ஒரு ஹோல்டு இருக்கு, பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இபிஎஸ் அவர்கள் பாஜக கிட்ட தான் போகணும். ஸோ அதுதான் நான் பாக்குறேன். அவர் பாஜக கிட்ட போறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க நிறைய குழப்பங்கள் வருது. செங்கோட்டையன் குழப்பத்தை கிரியேட் பண்றாரு, டிடிவி இப்ப குழப்பத்தை கிரியேட் பண்றாரு, ஓபிஎஸ் அதை பண்றாரு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க, அதை சரி செய்யுங்க, இவங்களெல்லாம் அமைதிப்படுத்துங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்டோ ஒரு ப்ரெஷரோ அதை தான் மெயினா அவர் போடுவார்னு பாக்குறேன். அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஸோ அதை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுகவுக்குலாம் ஸ்பேஸ் இல்லைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவங்க துரோகிகள் அப்படின்ற இடத்துல தான் வைக்கிறார். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கம்மின்னு தான் பாக்குறேன். இல்லை, இதை பாஜக டெல்லி தலைமை எப்படி எடுத்துக்கொள்ளும்? ஏன்னா இவர்கள் 2026 தேர்தலை ஒரு மிகப்பெரிய கூட்டணியுடன் சந்திக்க போறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுகவில் அந்த கூட்டணி கட்சிகள், அந்த திமுக என்ற கட்சி மேல 1008 விமர்சனங்கள் இருக்கு. அந்த கட்சி மேல மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இன்னும் இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும் எல்லாம் அப்படியே இருக்காங்க. அது திமுகவோட பெரிய சாதனையாவே நான் பாக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யார் யார் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நம்மளுக்கு தெரியல. பாஜக, அதிமுக மட்டும் இருக்காங்க. தேமுதிக இருக்கா, பாமக இருக்கா, அதே போல புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, ஐஜேகே, அப்புறம் ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் சிறு சிறு கட்சிகள், அவங்களாம் இருக்காங்களா இல்லையானோ தெரியல. 2026 தேர்தலில் பாஜக எப்படி அணுகும்? இவர்கள்லாம் எல்லாமே அணுகுமா, இல்ல இவங்களை வைத்துக்கொண்டு அணுகுமா? எடப்பாடி பழனிசாமியோட பதில எப்படி பார்ப்பாங்க? இப்போ நமக்கு ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியாது பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, கடைசியில யாரோட ஸ்டாண்ட் ஜெயிக்கும், யார் பவர்ஃபுல்லா அவங்களோட அஜெண்டாவை புஷ் பண்ண போறாங்கலாம் நமக்கு தெரியல. ஆனா நம்ம பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். இப்ப பாஜகவை பொறுத்தளவுல டிடிவி அவர்களா இருக்கலாம், செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் அசர்ட் பாஜகவுக்கு. ஏன்னா இவங்கனால 2 கூட்டணியோடையும் சேர முடியல. சாரி, 2 கட்சிகளோட, பிரதான 2 திராவிட கட்சிகள் இருக்கு பாருங்க, அந்த 2 திராவிட கட்சிகளோடய அவங்களை அகாமடேட் பண்ணிக்க முடியல. அதிமுகலையும் அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, திமுகலையும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ 2 திராவிட கட்சிகள்லையும் சேராம தனியா ஒரு சங்கா அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது பாஜகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 24 அலைன்ஸ் வச்ச மாதிரி அலைன்ஸ் வைக்கலாம். 2வது அந்த லீடர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வாக்குகள் இருக்காங்க பாருங்க, சவுத்ல வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் அட்ராக்ட் பண்றது ஈஸி இல்லையா? இந்த லீடர்ஸ் வெளியே வந்தாச்சு, அந்த ஓட்டர்ஸும் வெளியே வந்தாச்சு, அவங்கனால திமுக சைடும் போக முடியல, அதிமுக சைடும் போக முடியல. ஸோ பாஜகவுக்கு அவங்களை அட்ராக்ட் பண்றதும் ஈஸி. அந்த வகையில இந்த லீடர்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு ஒரு அசர்ட். ஆனா அதிமுகவை பொறுத்தளவுல அது பெரிய ஒரு சிக்கல். அதிமுகவை பொறுத்தளவுல இபிஎஸோட பிளான் என்னவா இருக்கும்னா, இபிஎஸோட குரோத் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரு ஸ்லோவா
ஓபிஎஸ் அவர்களை பலவீனப்படுத்திட்டாரு, கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அதே மாதிரி டிடிவி அவர்களை ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் அவர்களை கார்னர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில பார்ட்டியை பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஃபுல் கண்ட்ரோல்ல ஒரு பார்ட்டியை கொண்டு வரதுக்கு இவங்களெல்லாம் பலவீனப்படுத்தியிருக்காரு. நீங்க திருப்பி அவங்க ஒரு அலைன்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா இவங்கெல்லாம் திருப்பி ஸ்ட்ராங் ஆவாங்க, சவுத்ல ஒரு பவர் சென்டரா அவங்க மாறுவாங்க. ஸோ இபிஎஸோட பிளான் என்னவா இருக்கும்னா இவங்களை நம்ம பலப்படுத்த விடக்கூடாது, அதுக்கான வாய்ப்பே கொடுக்க கூடாது. தனியா அவங்களை கார்னர் பண்ணியாச்சுன்னா வீக்காய் இல்லாம ஆயிடுவாங்க. ஆனா நீங்க அலைன்ஸ் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் சசிகலா, அப்புறம் செங்கோட்டைன்னு வரும்போது பாஜகவோட நலன் ஒன்னா இருக்கு, இபிஎஸ் அதிமுகவோட நலன் வேற ஒன்னா இருக்கு. ஸோ அப்ப யாரோட ஸ்டாண்ட் அப்ப ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இபிஎஸோட ஸ்டாண்ட் ஜெயிக்குமா, பாஜகவோட ஸ்டாண்ட் ஜெயிக்குமா? அதுக்கான விடை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப பாஜகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இன்னைக்கு அதிமுக தேவை. அதிமுக தேவைன்றனாலதான் அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டியிருக்காங்க. இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் பெருசா அகாமடேட் பண்ணலன்ற கோவத்துலதான் அவங்க எல்லாம் வெளில போறாங்க. ஸோ அந்த வகையில பாஜக தெளிவா இருக்காங்க. நமக்கு அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய அரௌண்ட் 30%, நான் அசம்பிளி எலெக்ஷன்ல 30% மினிமம் இருக்குன்னு பாக்குறேன், அந்த ஓட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பாஜக பாக்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த இடத்துல இபிஎஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இபிஎஸோட ஸ்டாண்டு தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இவங்களை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு இபிஎஸ் சொல்றாருன்னா அதை மீறி பாஜக எதுவும் செய்ய முடியாது. இந்த கூட்டணியும் அவங்களால பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்ல. அதை மீறிட்டு திரும்ப போய் கூட்டணியை உடைக்க முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு என்னமோ இபிஎஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பாக்குறேன். இல்லை, அப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து இத்தனை நாள் வரை வந்து தினகரனும் அதே போல சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து பாஜக என்ன சொன்னுச்சோ, ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னுச்சோ அதை தான் கேட்டாங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வதை கேட்டு தான் தியானம் பண்ணேன், அந்த அளவுக்குலாம் சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸோட பின்புலம் அவர்கள் பின்னாடி இருக்கு. ஸோ அவர்களை வந்து இபிஎஸ் சொல்வதால் வந்து வெறுமனே வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாஜக? இப்ப ஒரு நேஷனல் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸ்டேட்டை பார்க்கும் போதும் நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா பார்ப்பாங்க. இப்ப பாஜகவுக்கு 24ல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நம்ம தனியா கண்டெஸ்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டுல, நம்ம ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்ன? 2 திராவிட கட்சிகளுக்கும் நாங்க மாற்று, எங்களுக்கு இந்த கரப்டான பார்ட்டிஸோடலாம் அலைன்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து வராங்க. இந்த ஸ்டாண்ட் ஏன் எடுக்கிறாங்க? இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கனாலே தமிழ்நாடு எனக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சீட் வரலான்னு கவலை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா தமிழ்நாட்டில் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா நேஷனல் லெவலில் நாங்கள் ஸ்வீப் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் சீட்டு வந்தாலும் சரி வரனாலும் சரி நேஷனல் லெவலில் நாங்கள் ஸ்வீப் பண்ணிடுவோம். அவங்க வந்து 400 தொகுதிக்கு மேல வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அட்லீஸ்ட் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல. சோ இப்ப 24க்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. தமிழ்நாடு நமக்கு தேவை, குறைந்தபட்சம் ஒரு 10 சீட்ஸ் இங்க இருந்து வந்தா கூட நல்லதுதான். நம்ம குறைந்தபட்சம் 10 சீட்ஸ் நம்ம வாங்கணும்னா இங்க யார் நமக்கு பிகெஸ்ட் பார்ட்னர்? இபிஎஸ் தான். சோ நமக்கு ரொம்ப அவசியம் இபிஎஸ்ன்றதை விட அதிமுக. அப்ப அந்த அலைன்ஸை உடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அப்ப இவங்க பிஜேபி பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அதுக்காக தானே இவ்வளவு விஷயங்களும் பண்றாங்க. அண்ணாமலைய ஓரங்கட்டுறாங்க, டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அவங்களெல்லாம் பெருசா அகாமடேட் பண்ணல. இவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்றதுக்கான காரணமே என்ன? அதிமுகவை கோவப்படுத்திடக்கூடாது, இபிஎஸ் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்காங்க. இல்ல, நீங்க ஒரு புறம் அதிமுகவை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து எந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால், எந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்களால் செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு, அவருடைய பொறுப்புகள்லாம் பறிக்கப்படுது, அதே ஒரு நபரை அமித்ஷா அவர்கள் வந்து மீட் பண்றாரு, ஓகேங்களா? அது இன்னும் வந்து அதிமுக தலைவியை கோவப்படுத்தாத? கண்டிப்பா. இப்ப ஒரு நெகோசியேஷன் வரும்போது கண்டிப்பா பாஜக அவங்க சைட்ல சில லெவரேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கலாம். அதே மாதிரி இபிஎஸ் கிட்ட சில லெவரேஜ் இருக்கும். நான் சொன்னது போல பாஜகவுக்கு இப்ப இபிஎஸும் அதிமுகவும் தேவை. அப்பதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகும் அவங்களோட ஓட்ஸ் எல்லாம், இல்லாட்டி சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த வகையில இபிஎஸ் கிட்டயும் ஒரு லெவரேஜ் இருக்கு, பாஜக கிட்டயும் ஒரு லெவரேஜ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. பட் இதை பொறுத்தளவு நான் ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, வெளியே போனவங்களை என்ன ஆனாலும் இபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டார், கட்சிக்குள்ளேயும் சேர்க்க மாட்டார், அலைன்ஸ்குள்ளேயும் சேர்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா அதுல இபிஎஸ்க்கு எந்த லாபமும் இல்லை.
கட்சிக்குள்ள சேர்த்தாலும் சரி, அலைன்ஸ்குள்ள சேர்த்தாலும் சரி, அவங்கள அது பலப்படுத்தும். அவங்க பலப்படுறது இபிஎஸ்க்கு நல்லது இல்லை. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு எல்லாரையும் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா அது அதிமுக ஸ்ட்ரென்த் பலமா அமையும்ன்றாங்கல்ல, அதுல கூட எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்ப லெட்ஸே முன்னாடி ஒரு தியரி வைக்கப்பட்டது இல்ல, பிஜேபி அவங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ்ல சில சீட்ஸை டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் கொடுத்து அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது இல்ல முதல்ல. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏடிஎம்கே பாஜக கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்குறாங்க, பாஜக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸை டிடிவிக்குலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி பண்ணா கூட சவுத்ல இருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் டிரான்ஸ்பர் ஆகுமே தவிர அது ஏடிஎம்கேவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன்னா அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க, எங்களை நீங்க ஜென்ரலா அலைன்ஸ்ல சேர்க்க மாட்டீங்க, அவங்களோட சேர்த்து விடுவீங்க, அப்ப நாங்க ஓட்ஸ் மட்டும் எப்படி இங்க போடுவோம் யோசிப்பாங்க. டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காரு, எப்படி இருந்தாலும் அவர் தனித்து போட்டிடுவார், ஒரு தனி ஒரு சின்னம் இருக்கு. ஓபிஎஸோட நிலைமை தான் வந்து கேள்விக்குறி. ஓபிஎஸ் வந்து எந்த சின்னத்தில் நிற்க போறாரு, தாமரையா இல்ல தினகரன் அவரோட கட்சி சின்னத்திலையா இல்ல வந்து இரட்டை இலையில அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தியரியில வந்து 1008 முரண்பாடுகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அதிமுகவே வர நினைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக இணையறதுன்றது பாசிபிளே இல்லை இல்லையோ, அது அவுட் ஆஃப் த கொஸ்டின். இப்போ அதிமுக எப்படி இணைய முடியும்? இப்போ ஓபிஎஸோட கிளைம் என்ன, அவரு இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கல. இப்ப சிஎம் கேண்டிடேட்டா இபிஎஸ் ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா அவர் ஏத்துக்கல. சோ ஒரு லீடரை ஏத்துக்காம நீங்க அந்த கட்சியில போய் சேர முடியாது. நான் இப்போ உங்க கட்சியில வந்து சேரணும்னா உங்களை நான் முதல் லீடரா ஏத்துக்கணும், இல்லைன்னா வந்து சேர முடியாது. சோ அதனால இப்போ ஓபிஎஸ்க்கு அப்கோர்ஸ் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவருக்கு தனியா கட்சி இல்லைன்றது ஒரு சிக்கலா இருக்கலாம். ஆனா அதிமுக போய் அவரால் சேர முடியாது, அந்த ஆப்ஷன் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி சசிகலா அவர்களும் தன்னை ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அறிக்கையில பொதுச் செயலாளர் சொல்றாங்க. அப்ப அவங்களையும் ஏத்துக்க முடியாது. சோ தன்னை பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலை கட்சியில சேர்க்க முடியாது. அது டிடிவிக்கும் பொருந்தும். ஏன்னா அவரு இபிஎஸ் எதிர்த்து தான் அவரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவர் அதிமுக எதிர்க்கல, இப்ப அதிமுக லீடர்ஷிப் எதிர்த்து அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சோ இவங்க எல்லாத்தையும் அதிமுகவுக்குள்ள சேர்க்க முடியாது, அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. சேர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் சொன்னது போல பாஜக கிட்ட கொஞ்சம் சீட்ஸை கொடுத்து பாஜக அவங்களை அகாமடேட் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏக்குள்ள அவங்களெல்லாம் கொண்டு வரலாம் ஏற்கனவே இருந்த மாதிரி. ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் ஓப்பனா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. ஏன்னா அவர் அக்ரெசிவா பேசுறாரு. ஏன்னா இப்ப ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற பிளான் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இப்படி அக்ரெசிவா பேச மாட்டார்ல, அவங்க எல்லாம் துரோகிகள் அப்படின்ற இடத்துல இருந்து பேச மாட்டார்ல. சோ இதுவே கிளியர் மெசேஜ் தான், அவங்கள உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. இன்ஃபேக்ட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா மோஸ்ட்லி இதை மீடியாக்காக தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப ஒரு டெல்லிக்கு கிளம்பி போகும்போது மீடியால வந்து பயங்கர ஹைப் கிரியேட் ஆகும். சோ இந்த விவாதத்துக்குலாம் தேவை கிடையாது, என்ன ஆனாலும் அவங்களை நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு மோஸ்ட்லி ஒரு மீடியா தான் சொல்றாருன்னு பாக்குறேன். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து செய்தித்தாள்கள்ல தொலைக்காட்சிகளை வந்து ஒரு விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. எந்த மாதிரினா, ஒருவேளை வந்து நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் வந்து அதிமுக சேர்த்துக்க மாட்டார் இல்ல, அந்த என்டிஏ கூட்டணியிலே வந்து அவங்க உள்ள வர மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து டிஎம்கே, இன்னொரு ஆப்ஷன் வந்து விஜய். ஓகேங்களா? சீமானும் இருக்காரு, அவங்க சீமான் கூடயும் சேர மாட்டாங்க, டிஎம்கே கூடயும் சேர மாட்டாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து விஜய் தான் இருக்காரு. இப்ப விஜய் கூட சேர்ந்தா இது வந்து இந்த அலைன்ஸ் எப்படி மாறும்? விஜயோட சேர்ந்தா இது நமக்கு தெரியல, அவனால விஜயோட சேர முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா விஜய் பொறுத்தளவுல அது ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அந்த கட்சியோட இப்ப டிடிவி தினகரன் பவர்ஃபுல்லா இருந்த ஒரு இண்டிவிஜுவல், ஏடிஎம்கேக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவர். சசிகலா அவர்கள் ஏடிஎம்கேல பவர் சென்டரா இருந்தவங்க, தி மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா ஏடிஎம்கேல இருந்தவங்க. ஓபிஎஸ் அவர்கள் 3 டைம் சிஎம் அவர். ஸோ இப்படிப்பட்ட லீடர்ஸால டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்து அலைன்ஸ் வைக்க முடியுமா, விஜயோட ஜூனியர் பார்ட்னரா அவங்களால சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த விஷயத்த அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இவங்கெல்லாம் கமர்ஷியல் லீடர்ஸ், இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டா நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும், அதுல நிறைய பணம்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ கூட்டணி நம்ம சொல்லும் போதும் இந்த விஷயங்கள், இந்த கணக்குகள்லாம் அதுக்குள்ளேயும் வரும். ஓட் ஷேர் அதெல்லாம் தாண்டி பணம் சார்ந்த நிறைய கால்குலேஷன்ஸும் இருக்கு. அந்த விஷயங்களை டிவிகேவால பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஜஸ்ட் சும்மா எலெக்ஷனுக்காக சும்மா கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. அப்புறம் டிவிகே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, நாங்க மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான லீடர்ஸ்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா இவங்க மாற்று அரசியலுக்கான தலைவர்களா அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே இருந்த
அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள்ல சேர்ந்தவங்க இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்களை நீங்க உள்ள கொண்டு வந்து அவங்க கட்சியோட அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் எல்லாம் வரணும்னா அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால டிடிவி இப்ப சொல்றாரு, பாசிட்டிவா அவர் பேசுறாரு டிவிகேவை பத்தி. அதுக்கான காரணம் என்னன்னு பாக்கணும்னா அதை ஒரு லெவரேஜா கூட அவர் யூஸ் பண்ணலாம். டிவிகேவை காட்டும் போது இல்ல எங்க கையில ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க எங்களை சரியா அகாமடேட் பண்ணலாம்னா நாங்க இந்த பக்கம் போயிருவோன்ற மாதிரி ஒரு லெவரேஜா கூட யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நிஜமாவே இந்த சைடு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் நான் எப்படி பாக்குறேன்னா, டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு 5-10% ஓட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 5 to 10 மேபி 15 கூட வச்சுப்போமே, அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்ப அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க அங்க போவாங்களா? நிறைய சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்காம இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. சரி, பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா விபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை வந்து சந்தித்த பிறகுதான் வந்து என்ன பேசப்பட்டது, அதன் பிறகுதான் வந்து இவர்கள் அந்த கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாங்களா இல்லையான்னு சொல்லி முடிவு செய்யப்படும். இதோட தொடர்ச்சியா வந்து இன்னொரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டும். பாமகவில் வந்து தந்தை மகன் ராமதாஸ் மற்றும் அன்புமணி அவர்களுடைய வந்து சண்டை போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக போயிட்டு இருக்கு அந்த சண்டை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நேற்று தினம் ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாமகவுடைய அலுவலகம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து பதிவு பண்றாங்கன்னா, பணியூர்ல இருக்கிற அன்புமணி அவருடைய அலுவலக அட்ரஸையும் வந்து பதிவு பண்றாங்க. நேற்றைய தினம் வந்து மாம்பழ சின்னம் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு அங்கீகாரம்னு வச்சுங்களேன். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த போட்டியில வந்து அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவிகேவை பத்தி இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப டிவிகேவை சுத்தி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா மீடியால அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அசம்ஷன்ஸா இந்த மாதிரி விஷயங்களை நியூஸ் பேப்பர்லயும் நம்ம பார்க்க முடியுது. நான் பார்க்கும்போது டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கணக்கு வர செய்திகள் வந்து, ஆமா சோர்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய நியூஸ் வரத பார்க்க முடியுது. டிவிகேவோட பொலிட்டிக்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியான பப்ளிசிட்டி நம்பி தான் அவங்க இருக்காங்க. பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் செயல்பாடு இருக்கும். அரசியல் செயல்பாடு இருக்கும் போது அது இயற்கையாவே உங்களுக்கு பப்ளிசிட்டியா கிரியேட் பண்ணி தரும். அதுவே ஒரு பேசு பொருளா மாறிடும். ஆனா டிவிகேவுக்கு அரசியல் செயல்பாடு கிடையாது. ஸோ இப்ப அறிக்கைகள் மூலம், அப்புறம் சின்ன சின்ன ரூமர்ஸ் மூலம், விஜய் அவர்கள் மாநாட்டுல கவின் பத்தி பேசுவாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரூமர்ஸை லீக் பண்ணாலே அதை ஒட்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். டிவிக்கே உயிர்ப்போட இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். அந்த மாதிரி அலைன்ஸ் அப்படின்ற பேச்சு வரும்போதும் ஏகப்பட்ட ரூமர்ஸ். டிவிகே காங்கிரஸ் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க, டிவிகேவோட டிடிவி போயிடுவாரு, டிவிகேவும் ஓபிஎஸ் தரப்பும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போய்கிட்டே இருக்கு. இது ஒரு வகையில நீங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், எப்படி ஒரு கட்சியை உயிர்ப்போட மீடியால வச்சுக்கணுன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த நியூஸை பிளான் பண்றாங்க அப்படின்றதும் என்னோட பார்வை. இதை இவங்க பிரேமலதா விஜயகாந்த் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட டிவிகேவை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இந்த மைக்கெல்லாம் நீங்க அங்க கொண்டு போய் காட்டணும் டிவிகே கிட்ட. ஸோ அவரு தான் கிளாரிஃபை பண்ணணும். இதை அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு நீங்க எங்க கிட்ட வந்து கேட்க கூடாது. சோ கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, அவரை பேச வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ரிப்ளையா நான் அதை பாக்குறேன். அந்த வகையில அதுதான் கரெக்டான அப்ரோச்சா இருக்கும். ஸோ மீடியால ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கலாம். அடுத்து நீங்க சொன்னது போல இப்ப பிஎம்கேல இப்ப ஒரு டெவலப்மெண்ட், முக்கியமான டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கை வந்து ஓங்கி இருக்கிறத இப்ப பார்க்க முடியுது. சின்னம் வந்து இப்ப அவர் கைக்கு போயிருக்கு. இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல இந்த பிரச்சனை எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்களுக்கு நல்லது. ஏற்கனவே அவங்க அலைன்ஸ் வந்து பெரிய அலைன்ஸா இல்லை. அதிமுகவும் பாஜகவும் இருக்காங்க, பட் அதை தாண்டி பெருசா மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியல. ஸோ இப்ப திமுகவை விமர்சிச்சு பேசக்கூடியது யாருன்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் கொஞ்சம் அதிமுக பாஜக அந்த லைன்ல வந்துட்டு இருக்காரு. ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் செய்யற விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அவரு திமுக சார்பு அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த வகையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கை பலமாகிறது பாஜக அதிமுக அலைன்ஸுக்கு நல்லது. ஸோ அவங்க இதை பார்க்கும்போது ஹாப்பியா இருப்பாங்க. ரைட், இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் வந்தாச்சுன்னா சீக்கிரமா அலைன்ஸ் ஒன்றை ஃபார்ம் பண்ணலாம்.
அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கும். பவர் வந்து அன்புமணி அவர்கள் கையில இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அவரு தான் அங்க ஒரு ஐகானிக்கான மக்கள் செல்வாக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசினேன். அந்த சமுதாய மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அன்புமணி அவர்கள் பக்கம் இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் மக்கள் செல்வாக்கு வாக்குகள்லாம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு போகும், அந்த மாதிரியான ஒரு டாக் இருக்கு. அதான் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பிஎம்கேவோட அலைன்ஸ் வைத்தாலும் கண்டிப்பா இந்த சிக்கல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கிரவுட் புல்லர்னா சீனியர் ராமதாஸ் தான். அவரு ஒரு பெரிய ஒரு ஐக்கானா அவரு பார்க்கப்படுறாரு. வன்னியர் மக்கள் மத்தியில பெரிய ஒரு தலைவரா இருக்காரு. ஸோ ஓட்ஸ் வாங்கணும்னா அவர் ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பா பிளே பண்ணணும். ஸோ பாமக 2ஆ உடஞ்சிருக்கிறது கண்டிப்பா அந்த அலையன்ஸுக்கு நல்லது இல்லை. இப்ப போய் சேர வேண்டிய ஓட்ஸ் எல்லாமே அங்க போய் சேராது. கண்டிப்பா கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அஃப்கோர்ஸ் ராமதாஸ் அவர்கள் பெரிய ஒரு டால் லீடர். பட் அதையும் தாண்டி பிஎம்கே அப்படின்ற அந்த கட்சி அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. இண்டிவிஜுவல்ஸ் பண்ண முடியாத விஷயங்களை இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணும். எப்பவுமே இண்டிவிஜுவல்ஸை விட இன்ஸ்டிடியூஷன் பெருசு. பிஎம்கேன்ற கட்சி இவ்வளோ ஆண்டுகளா களத்துல இருக்குனாலே அந்த கட்சி ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாறிடுச்சு. அப்ப தனிநபர்களெல்லாம் மீறி அந்த இன்ஸ்டிடியூஷன் வளர்ந்துருச்சு. ஸோ அதனால எப்படி பாக்குறோம்னா, பிஎம்கேன்ற கட்சி செய்யக்கூடிய வேலை, அந்த கட்சியோட சின்னம், அது கண்டிப்பா பெரும்பான்மையான வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ அதுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. அதே போல ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸ் இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, பிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பொறுத்தளவுல மோஸ்ட்லி அவங்க ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள். ராமதாஸ் அவர்களும் சொல்லிருக்காரு, ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஏடிஎம்கேவும் பாமகவும், அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ். ஸோ ராமதாஸ் அவர்கள் மேல பெரிய அபிமானம் அவங்களுக்கு இருந்தாலும் நீங்க சொன்ன இந்த ஸ்டாண்டை யார் எடுக்கிறா? இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸோ அந்த வகையில ஓட்டு போடணும்னு வரும்போது திமுகவுக்கு உங்களுக்கு ஓட் போட முடியாது, இந்த அலையன்ஸுக்கு தான் ஓட் போடணும். ஸோ பெரும்பான்மையான வாக்குகள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். செப்டம்பர் 15 அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வந்து அவர் நினைவகத்தில் மரியாதை செலுத்தினார்கள். அந்த வகையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடும்ப ஆதிக்கமற்றவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா, அவருடைய குடும்பம், அவர் கட்சி ஆரம்பித்தாலும் அவர் குடும்பம் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து ஆதிக்கம் செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு வந்து தொடர்ந்து வந்து டிஎம்கே இந்த மாதிரி விமர்சனம் செய்யறாரு? அண்ணாவை ஏன் கையில் எடுக்கணும்? ஏன்னா கொள்கை தலைவர்கள் அப்புறம் சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் எடுத்திருக்காங்க. இப்ப அண்ணாவையும் வந்து கையில் எடுக்கிறாரு. அதற்கு வந்து கனிமொழி அவர்களும் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கறது? இப்ப நம்ம விஜய் அரசியலை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப அவங்க பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, டிஎம்கே டிவிகே இந்த 2 கட்சிக்கும் இடையே மோதல் நடக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்ப நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது டிவிகே என்னமோ திமுகவை எதிர்த்து பயங்கரமா அரசியல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவங்க அதை பண்ணல. மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது திமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா திமுக பாஜகவை எதிர்த்து எதுவும் பண்ணல. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜகவை எதிர்த்து நிறைய பேசுவாங்க, ஆனா பாஜகவை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப நீட்டு மோசம், நீட்டு அது இதெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா களத்துல அவங்க நினைச்சாங்கன்னா 1 லட்சம் பேர் திரண்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தலாம், மத்திய அரசு மேல வேற மாதிரி அழுத்தங்கள் போடலாம், அதெல்லாம் பெருசா போட மாட்டாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாஜக எதிர்ப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு விஜயும் பண்றாரு. அவரோட திமுக எதிர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக இது, திமுக அது, குடும்ப அரசியல் அங்க இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுவார். ஆனா திமுகவை எதிர்த்து இஷ்யூ பேஸ்டா பொலிட்டிக்ஸ் பண்ண மாட்டார். இஷ்யூ பேஸ்டா இன்னைக்கு திமுக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. திமுகவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நிறைய போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றல, அதெல்லாம் நீங்க எடுத்து களத்துக்கு வரலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே அவர் பண்ண மாட்டார். அவர்கிட்ட இப்ப சொல்றாங்கல்ல, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்கன்றாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு 2 நாள் நீங்க இறக்கி திமுக அரசுக்கு எதிராக நீங்க 2 போராட்டம் நடத்துங்க, அரசுக்கு எதிராக நீங்க அழுத்தம் போடுங்க, அரசு மேல அழுத்தம் போடுங்க, விஷயங்கள்லாம் தானா நடக்கும். சும்மா தேவையே இல்லாம நீங்க பேசக்கூடிய இந்த 10 நிமிஷம் பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேரை ரோட்ல இழுத்து தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணீங்க. கரெக்டா தேவையான ஒரு விஷயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு உங்க ஆட்களெல்லாம் நீங்க இறக்குங்க, தமிழ்நாட்டுல மாற்றம் வரும். நிஜமாவே திமுக அரசு மேலேயும் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படும்.
பட் அன்பார்ச்சுனேட்லி விஜய் அதை பண்ண மாட்டேங்கிறார். எப்படி திமுக பாஜகவை போலியா எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் ஒரு விதமான ஒரு போலி திமுக எதிர்ப்பை கட்டமைக்கிறார். இந்த கட்டமைப்புக்கான தேவை என்னன்னா, நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஸோ அந்த இமேஜை கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அதை டிஎம்கேவை என்கரேஜ் பண்றாங்க. டிஎம்கே நினைச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா இருக்கலாம். ஸ்டாலின் பதில் சொல்றாரு, கனிமொழி அவர்கள் பதில் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், கண்டிப்பா உதயநிதி அவர்களும் டிவிகே விஜய் எதிர்ப்பு பாலிடிக்ஸை மைல்டா கையில் எடுப்பார். மேபி டைரக்டா பேரை சொல்லி அட்டாக் பண்ணாலும் இந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான்டா குவார்டினேட்டடா அதை பண்றாங்க. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் மோதல் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது பண்ணும்போது நீங்க நேச்சுரலா அதிமுகவை ஓரம் கட்டிடலாம். இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுக பாஜக எதிராக அரசியல் செய்யல, ஆனா வந்து பாஜகவை எதிர்த்து பேசுவாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகமும் பேசுவாங்க, ஆனா வந்து செயல் ரீதியா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக வந்து திமுக எதிராக பேசுறாங்க, ஆனா அரசியல லைக் செயல்பாடுகளை காட்டுறாங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பாஜகவும் வேடிக்கை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் வேடிக்கை பார்க்குறது. இதுல வந்து இதுக்கு வந்து கடைசியாக வந்து பாதிக்கப்பட போற கட்சி வந்து அதிமுக மாதிரி ஒரு தோற்றத்தை அடிக்கிறாங்களா? அது உண்மைதானா? என்னை பொறுத்தல அது உண்மைதான். இவங்களோட பிளானும் அதுதான். அது பெரிய பாதிப்பா இருக்குமான்னு நமக்கு தெரியல. அது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். இப்போதைக்கு டிவிகேவுக்கு பயங்கரமான ஹைப் கொடுத்து டிவிகே திமுகவை பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை கட்டுறாங்க. இன்னொரு சைட்ல டிவிகேவோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அதிகப்படுத்தி காட்டுறாங்க. டிவிகே கிட்ட 20% ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு இருக்கு, 2 கோடி ஓட்டு இருக்குன்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வார்த்தைகள் தான். வாயில என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். 10 கோடி ஓட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். டிவிகேவுக்கு ஆக்சுவலா என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி டிவிகே எந்த அளவுக்கு அதிகமான ஓட்ஸ் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பு. அதிமுகவோட லீடர்ஸ் அப்கோர்ஸ் இதை பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா அதிமுக லீடர்ஸை பொறுத்தளவுல அவங்க டிவிகேவை கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டாங்க. டிவிகேவை அட்டாக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆயிரும்னா அதிமுகவோட நரேட்டிவ் வந்து உடஞ்சு போயிடும். அதிமுக என்ன விரும்புவாங்க? ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு நரேட்டிவை மாற்றணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே டிவிகே அட்டாக் பண்ண என்ன ஆகும்? அந்த நரேட்டிவ் மாறிடும். அது டிவிகேவுக்கு தான் வலு சேர்க்கும், நிறைய பப்ளிசிட்டிலாம் கொடுக்கும். அது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. அதனால அதிமுக டெஃபினட்டா டிவிகே அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா அதிமுகவோட வாக்குகள் தான் டிவிக்கு குறி வைக்கிறாங்க. விஜய் அந்த வாக்குகளை தான் குறி வைக்கிறாருன்னா. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பலை இருந்தது, ஒரு அதிருப்தி இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் சேர்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு 3% தான் இரண்டு கட்சிகளுக்கு வித்தியாசம் இருந்தது. அப்படி ஒரு அதிருப்தி இருக்கும்போதே, அப்படி ஒரு பாஜக எதிர்ப்பலை இருக்கும்போதே 3% வாக்குகள் தான் அதிமுக வந்து தோல்வி அடைந்தார்கள். ஓகேங்களா? கரெக்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது விஜய் வராரு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சி இருக்குல்ல, அப்பவே வந்து மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. இப்போ விஜய் வந்து அந்த இப்ப திமுக பக்கம் இருக்கிற ஓட்டுகள் தானே இந்த பக்கம் பிரிப்பாரு. இதுல அதிமுக எப்படி பாதிக்கப்படும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரி 21ல டபுள் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு. ஆமா, அதையும் தாண்டி 3% தான் டிஃபரன்ஸ். அதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, கமல்னு ஒரு புது பிளேயரும் உள்ள வராரு 19லயும் 21லயும். கமல் இப்ப விஜய் பண்ண அதே விஷயத்தை தான் அப்ப பண்ணார். இதே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை தான் கமல் அப்ப கையில் எடுக்கிறார். சோ கமல் அப்ப யாரோட ஓட்டை பிரிச்சாரு? பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸோட ஓட்ஸ் தான் அப்ப பிரிச்சாரு. சோ டபுள் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி கமல் ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமும் 3% தான் டிஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் இப்ப கமல் களத்துல இறங்கலாம்னா அதிமுக அந்த ஒன்னும் ஜெயிச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த ஓட் ஷேர் இன்னும் கம்மியா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் நெக் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் உண்மையான யதார்த்தம். அதிமுக அவ்வளவு வீக்கான ஒரு கட்சி டெஃபினட்டா கிடையாது. இன்னைக்கு 26ல திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்குள்ள அன்னைக்கு இருந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பும் அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. சோ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் டெஃபினட்டா அதிமுகவுக்கு இருக்கு. சோ நார்மலான சூழல்ல அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நார்மலான சூழல்ல திமுக ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த தடவை அதிமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கும். 2 times தொடர்ச்சியா ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் நார்மல் சூழல்ல திமுகவுக்கு கிடையாது. இப்ப திமுக மேபி டஃபா ஃபைட் பண்ணலான்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஏன் பேசுறோம்னா, விஜய்ன்ற புது பிளேயர் வந்திருக்காரு.
விஜய்ன்ற இந்த புது பிளேயர் என்ன பண்றாருன்னா திமுக எதிர்ப்பு அரசியல ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாரு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம பண்றோம். ஒரு சைட்ல என்டிகே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, 1-8% டெவலப் ஆயிட்டாங்க. அது மோஸ்ட்லி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். இன்னொரு சைட்ல பிஜேபியும் அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, 3-10 வந்திருக்காங்க. ஸோ 5% ஓட்டே வச்சுப்போமே, அதுவுமே அதிகம் தான். பட் ஓகே, பிஜேபி நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப டிவிக்கு இன்னொரு புது பிளேயர் இருக்காரு, அவரு லெட்ஸே ஒரு 5-10% ஓட்ஸ் வாங்குறாருன்னு வச்சுப்போம். இல்ல நீங்க இன்னொரு இடத்த அங்க பார்க்கணும். இப்போ டிஎம்கே அதிருப்தி ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக டிவிகேக்கு தான் வரும் நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்போ வந்து அதிமுகவும் கொஞ்சம் போலாம், டிவிகேக்கும் கொஞ்சம் போலாம். அப்படி இருக்கும்போது கமல் செய்ததே வந்து டிவிகே செய்யட்டுமே, ஓகேங்களா? அதே வாக்குகள் பர்சன்டேஜ் வந்து எடுத்தா மீண்டும் எடுத்தா 2021 அதை வந்து ஈஸியா வந்து அதிமுக வச்சு போடுவாங்கல்ல. இல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 21லயே அதிமுக அலையன்ஸுக்கும் டிஎம்கே அலையன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 3% ஓட்டு தான். ஸோ அந்த 3% சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப விஜய் வந்து ஒரு 10% ஓட்டை உடைக்கிறாருன்னா அதுல மேபி 2% திமுக ஓட்டு இருக்கும், மீதி 8% அது அதிமுக ஓட்டு தான் உள்ள இருக்கும். ஏன்னா விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு, அதே அரசியல் தான் அதிமுகவோட அரசியலும், அவங்களோட அரசியலும் திமுக எதிர்ப்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு 5% ஓட்டை உடைக்கிறாருன்னா அந்த டிஃபரன்ஸ் அது கிரியேட் பண்ணிடும். நீங்க சொன்ன மாதிரி 21 3% தான். இல்ல 3% தான். அது வந்து ஏற்கனவே கமல் உடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப டிஎம்கேல போய் அவர் ஐக்கியமாயிட்டார். இப்போ வந்து 4% 3-4 எடுத்தார் கமல் அவர்கள். இப்போ அவருக்கு 0 தான் இருக்கும். இப்போ 0 தான் இருக்கும். அந்த ஓட்டுகள்லாம் வந்து நாளைக்கு விஜய்க்கு போகலாம், இல்ல சீமான் அவர்களுக்கு போகலாம், ஏடிஎம்கேக்கு வரலாம், எங்க வேணா போகலாம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஓட்டுகள்லாம் டிஎம்கேட்ட இருந்து, ஓகேங்களா, இப்போ ஒரு 33 வந்து ஏடிஎம்கே வந்து 21 எடுத்துருக்காங்க வச்சுங்க, அவங்க 37 எடுத்துருக்காங்க டிஎம்கே. இப்போ அதிருப்தி வாக்குலேயே ஒரு 5-8% இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை 5% வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுகள் மொத்தமாக வந்து டிவிகேக்கு தான் வருமா, இல்லை வந்து அதிமுகவுக்கும் போகுமா, இல்லை பட் அதே வாக்குகளை இப்போ அவங்க 21 எடுத்த அதே வாக்குகள் எடுத்தாலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏடிஎம்கே? இப்போ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த டைம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்னா அது அதிமுகவுக்கு தான் போகும். திமுகவை எதிர்க்கிறதுக்கு களத்தில் அதிமுக மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ என்டிகேவுக்கு 1%, பிஜேபிக்கு 3%, அப்போ டிவிகே எம்என்எம்லாம் அப்போ கிடையாது. ஆனால் இப்போ சூழல் என்ன ஆகுதுன்னா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு வேற சில கட்சிகளும் வந்துட்டாங்க. இப்போ என்டிகே 1%லேருந்து இப்போ 8% வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த கட்சி திமுக இப்போ அந்த டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் வந்து என்டிகேக்கு போச்சுல, அது குறையாதுன்றீங்க? நமக்கு தெரியலையே, அது எலெக்ஷன் நடக்கணும். நான் கடைசியா இருக்கிற டேட்டா வச்சு பேசுறேன். 24ல 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இல்ல 8 வாங்கியிருக்காங்க. அவருக்கு வந்து வாக்களித்தவர்கள் எல்லாமே வந்து இளைஞர்கள், மாற்றத்துக்கான அரசியல் வந்து அசம்ஷன்ஸ்குள்ள நான் போல. எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் எனக்கு தெரியல. தமிழ்நாடுன்றது 7 கோடி மக்கள் வாழக்கூடிய ஸ்டேட். நான் முயற்சி பண்ணியிருக்கேன், நல்லா பெருசா பண்ண முடியல அதெல்லாம். ஸோ அதனால அசம்ஷன்ஸ்குள்ள நான் போகல. பட் நான் சொல்றது என்னன்னா, நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு கம்ஃபர்டபுளான சூழல் கிடையாது. நேத்து அவங்க கிட்ட கம்ப்ளீட்டா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள்னா அதிமுக கையில தான் நேத்து இருந்தது. இன்னைக்கு அந்த சூழல் கிடையாது. பிஜேபி கிட்ட இப்ப 10% ஓட்ஸ் இருக்கு, என்டிகே கிட்ட 8% ஓட்ஸ் இருக்கு. இது ஃபேக்ட். இது நம்ம கிட்ட புரிச்சுக்கிறேன். இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி டிவிகேன்னு புதுசா ஒரு கட்சி வந்தாச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் ஓட்ஸா வாங்குவாங்க. நீங்க சொன்ன மாதிரி போன தடவை எம்என்எம் இருந்தது, இந்த தடவை எம்என்எம் இல்ல. அவங்க 3% ஓட் வாங்குறாங்க, 3-4% வாங்குறாங்க. இப்ப விஜய் 10 வாங்குறாருன்னு வச்சுப்போம். அப்ப போன தடவை கமல் வாங்கின 3 பிளஸ் இன்னொரு 7 வருது. அதை டேலி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப திமுக அதிமுகவுக்கு இடையே டஃப்பான ஃபைட் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா அதுக்கு காரணமே டிவிகேன்ற ஒரு ஃபேக்டர் தான். டிவிகே மட்டும் நீ களத்துல இல்லைன்னா கண்ணை மூடிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் அதிமுக ஸ்வீப் பண்ணுவாங்க. நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனித்து ஒரு கட்சிக்கு அதிக பலம் இல்லை வந்து வாக்காளர்கள் இல்லை வாக்குகள் வேணும்னா அது அதிமுக தான். ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலா அப்படிதான் நடக்குது. ஹிஸ்டாரிக்கலா அப்படிதான் அவங்களுக்கு வந்து தொண்டர் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகளோட வாக்குகள்லாம் வந்து இப்போ வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கே விழுமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் மட்டும் இல்லை, அதிருப்தி வாக்குகள் மட்டும் இல்லை, அவர் வந்து இஸ்லாமியர்களை குறிவைக்கிறார், இளைஞர்களை குறிவைக்கிறார், பெண்களை குறிவைக்கிறார். இந்த வாக்குகள்லாம் ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கு போச்சு. இப்போ 2021 பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வாக்குகள்லாம் திமுகவுக்கு போச்சு. இப்போ அந்த வாக்குகள்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இங்கே ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தமிழக வெற்றி கழகத்தே ஆகுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் அதிமுக வந்து நான் தனிச்சையாக போட்டுக்கிறது, எனக்கு என் தொண்டரோட வாக்குகள் வந்து 33% வந்தா போகும், இல்லை 35% வந்தால் ஈஸியாக வந்து அதிமுக வச்சு பெறலாம். இல்லை இப்போ ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன் ஓட்ஸ், முஸ்லீம் ஓட்ஸ்,
இதெல்லாம் திமுக கிட்ட இருக்கு. பெண்களோட வாக்குகளும் நிறைய இப்ப திமுக இளைஞர்களோட வாக்குகளும் வந்து டிஎம்கே. அதான் 24லயுமே வந்து டிஎம்கேக்கு தான் நிறைய. நான் சொல்றேன் பெண்களோட வாக்கும் டிஎம்கேவுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த ஓட்ஸ் எல்லாம் விஜய் உடைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொலிட்டிக்ஸ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. மைனாரிட்டிஸ் டெஃபினட்டா விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. விஜய் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் மைனாரிட்டிஸ் விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல அவங்களோட சிங்கிள் அஜெண்டா தான் அவங்களுக்கு பெரிய தண்ணி பிரச்சனை, கவர்மெண்ட்ல ஊழல் இருக்கு, இதெல்லாம் பத்தி மைனாரிட்டிஸ் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. மைனாரிட்டிஸோட ஒரே சிங்கிள் அஜெண்டா என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி பவருக்கு வந்துடக்கூடாது, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நமக்கு சிக்கல். அது ஒண்ணுதான் மைனாரிட்டிஸோட பிரதான அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது நேஷனல் லெவல்ல பிஜேபியை கவுண்டர் பண்றது காங்கிரஸ். அந்த அலைன்ஸ், இந்தியா அலைன்ஸ்ல டிஎம்கே இருக்காங்க. ஸோ அப்ப டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டாதான் நேஷனல் லெவல்ல நம்ம பிஜேபியை கவுண்டர் பண்ண முடியும். நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா தமிழ்நாட்டில் கூட கவுண்டர் பண்ண முடியாது. ஆனா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ், மைனாரிட்டிஸ் எப்பவுமே ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க பொலிட்டிக்கலா. எப்பவுமே மெஜாரிட்டியை விட இஸ்லாமியர்கள் ஆமா நீங்க சொன்னா இஸ்லாமியர்கள் பிரைமரிலி அவங்க ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஓரளவுக்கு விஜிலண்டா இருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ மைனாரிட்டிஸ் எப்பவுமே மெஜாரிட்டியை விட பொலிட்டிக்கலி அவங்க ரொம்ப விஜிலண்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஓட் போடுவாங்க. ஸோ நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ரைட்டா? அடுத்தது, பெண்களோட வாக்கு என்னைக்குமே தனியா பிரிஞ்சு போகாது. ஆண்களோட வாக்கு இங்க, பெண்களோட வாக்கு அங்கன்னு போகாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் ஒரு சின்ன ஒரு ப்ரொபோர்ஷன், ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணா இருந்தனால சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கேவுக்கு இருந்தது. அதுவுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கு எல்லாமே அதிமுகவுக்கு போகும் கிடையாது. எப்பவுமே பெண்களோட ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எப்படி சாதிய ரீதியா மத ரீதியாலாம் ஓட்டு பிரியுதோ அந்த கேட்டகரிக்குள்ளதான் பெண்களும் வருவாங்க. ஸோ ஆண்கள் எங்க ஓட்டு போடுறாங்களோ அவங்களோட சேர்த்தா பெண்கள் ஓட்டு போடுவாங்க. என்னைக்குமே ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு வரும்போது ஆண்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஃபேமிலி மேல. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு. அவர் சொல்லுவார், படம் பார்க்கலாமா வேண்டாமான்றதுல அந்த டிசிஷன்ல ஆண்களுக்கு அதிகமான ரோல் இருக்குமா. ஸோ அதனால இப்ப ஃபேமிலியா நம்ம போகணும் அப்படின்ற அந்த முடிவை யார் எடுப்பாங்கன்னா ஆண்கள் பெரும்பாலும் எடுப்பாங்க. ஸோ அதனால இப்ப ஆண்களை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விஷயத்த பண்ணிட்டாலே பெண்களையும் அவங்க கூட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட அந்த ரெவன்யூ நம்ம எடுத்துடலாம்பாங்க. எலெக்ஷனும் அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆண்களுக்கு பெரிய டிசிஷன் மேக்கிங் இருக்கும். ஸோ யூஸ்வலா பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கட்சி ஒர்க் பண்ணு வச்சுப்பேன், அவங்க பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. யூபியில பிரியங்கா காந்தி அதை பண்ணாங்க. பெண்களை மையமா வச்சு அவங்க அப்படி ஒரு ஓட் பேஸ் கிடையாதுன்றேன். கேஸ்டுக்கான ஓட்டு உண்டு. ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் இருந்துச்சு. அவங்க பெண் என்பதால் வந்து ஆண்களே வந்து ஓட்டு போட்டாங்க. பெண்கள் நலத்திட்டங்களும் ஆக்சுவலா வந்து அதுவும் நான் சொல்றேனே, அது ஒரு சின்ன ஒரு எட்ஜ் தான். நீங்க ஜெயலலிதா, நான் வந்து ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களோட வாக்குகள் நான் போவாத சொல்றேன். 10 பேர் வாக்களிக்கிறாங்க, 2-3 பேர் வாக்களிச்சாவே அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் நான் சொல்றேன். சிறுபான்மையினர் அங்க ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. நீங்க பெண்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் விஜய் அவர்கள். ஓகேவா? அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகாதுன்றீங்களா நீங்க? இப்ப நீங்க இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை தாண்டி திமுகவுக்கு இன்னைக்கு மைனாரிட்டிஸ் ஓட் போடுறாங்கன்னா எதுக்காக ஓட் போடுறாங்க? ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்குன்னு ஓட் போடுறாங்களா, இல்லைன்னா திமுக நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்குன்னு ஓட் போடுறாங்களா? எதுக்கு ஓட் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் கவுண்டர் பண்றாங்க பிஜேபியை. ஸோ அதனால நம்ம பிஜேபியை கவுண்டர் பண்ணணும்னா இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடணுன்ற லாஜிக்ல தான் ஓட் போடுறாங்க. விஜய் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, விஜய் முஸ்லீமா இருந்தாலும் சரி, விஜய் அரேபியரா இருந்தாலும் சரி, இந்த லாஜிக் மாறாது. இந்த லாஜிக் உட்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. சோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் கிறிஸ்டினா இருந்தாருன்னா முஸ்லீமா இருந்தானே விஜய்க்கு ஓட் போட்டா அது பிஜேபி கவுண்டர் பண்ண யூஸ் ஆகாதுல்ல. இல்ல நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதை நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் வந்து வாக்களிக்கலாம். இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன். ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதே அந்த பேட்டர்ன் மாறிச்சு. மத்தியில் வந்து மாநிலத்தில் வந்து எம்ஜிஆர் இருக்கும்பொழுது மத்தியில வந்து காங்கிரஸ் கலைஞர் அந்த அலையன்ஸ் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழக வாக்காளர்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, நம்ம அவங்களை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. இப்போ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பண்ணுச்சு திமுக அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க வந்து பாக்குறாங்க. இப்போ கிறிஸ்தவ இயக்கங்களாகட்டும் இஸ்லாமிய இயக்கங்களுக்குமே அந்த விமர்சனம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் நிறைய கிறிஸ்தவ இயக்கங்களை போய் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு இதுராஜ் உங்களுக்கு தெரிச்சில்ல, திமுக சார்பாக போட்டியிட்ட எம்எல்ஏ அவரே வந்து திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சார். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு சென்ட்ரல்ல வந்து மோடி வரக்கூடாது, அப்போ நான் காங்கிரஸ்
திமுக கூட்டணி ஆதரிக்கிறேன், இப்போ வந்து எனக்கு வந்து டிஎம்கே வரக்கூடாது, நான் விஜய்க்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது இல்ல? சிம்பிளான லாஜிக் இதாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல மைனாரிட்டிஸ் இல்ல, ஜென்ரலான பப்ளிக்கை பொறுத்தளவுல அசம்பிளிக்கு ஒரு மாதிரி போடுவாங்க, லோக்சபாக்கு ஒரு மாதிரி போடுவாங்க நீங்க சொல்றீங்க. இது நீங்க சொல்றது ஜென்ரல் பப்ளிக். மைனாரிட்டிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனாரிட்டிஸோட ஓட்டிங் பேட்டர்னை அவங்களுக்குன்னு சில காமன் த்ரெட் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அசம்பிளிலையும் ஓட் போடுவாங்க, லோக்சபாலையும் போடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாது, அதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டி. ஸோ பாஜக எக்காரணம் கொண்டும் உள்ள வந்துடக்கூடாது. இப்போ அது கரெக்டா தப்பா அதுக்குள்ளலாம் நான் போல, பட் மைனாரிட்டிஸோட மைண்ட் செட்ல இருந்து நான் பேசுறேன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு இது பெரிய அதிருப்தி இருக்கு. இப்போ முஸ்லிம்ஸுக்குலாம் திமுக எதுவுமே செய்யல, முஸ்லிம்ஸோட ஓட்ஸை சொலையா வாங்குறாங்க, ஆனா முஸ்லிம்ஸுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. ஒரு எம்பி சீட் கூட அவங்க டிஎம்கே சார்பா அவங்க கொடுக்கல. அப்கோர்ஸ் கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்களே தவிர டிஎம்கே எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஓட் போட்டாங்க அவங்க. சோ அவங்கள பொறுத்தளவுல சிம்பிளான விஷயம், டிஎம்கேவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட டிஎம்கே இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டிஸ் டிஎம்கேவை நம்புவாங்க. நீங்க சவுத்லாம் போனீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து சவுத்ல எல்லாம் இருக்கு. இன்னும் கன்னியாகுமரியில வந்து முதலிடம் எந்த கட்சி கொடுக்கலன்னா காங்கிரஸ் தான். இன்னும் டெஃபினட்டா இருக்கு. அதே மாதிரி முஸ்லிம்ஸை பொறுத்தளவுலயுமே டிஎம்கே காங்கிரஸோட இருக்கிற வரைக்கும் முஸ்லிம் ஓட்ஸும் அங்கதான் போகும். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி இந்த கிரெடிபிலிட்டி கொடுக்குது. இங்க மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபி அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கேவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குது. அதான் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல இந்த டிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவுல காங்கிரஸ் பார்ட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டி. விசிகே எல்லாம் கிடையாது, விசிகேவோ கம்யூனிஸ்டுகளோ கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் டிஎம்கேவுக்கு அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு இமேஜை கொடுக்குது. நாங்க பாஜக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்குது. ஆக்சுவலா திமுக பாஜக எதிராக எதுவும் பெருசா பண்ணது கிடையாது. காங்கிரஸ் கூட பண்ணுவாங்க, இவங்க எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி இந்த கிரெடிபிலிட்டி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் 100% டிவிகேவுக்கு போகாது. உள்ளதுலேயே கஷ்டம் அவங்களோட ஓட்ஸை வாங்குறது தான். விஜய்க்கு யாரோட ஓட்ஸை வாங்கலாம்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க பாருங்க. மோஸ்ட் பொலிட்டிக்கலா ரொம்ப விஜிலண்டா இருக்கவங்களோட ஓட்டை வாங்க முடியாது. பொலிட்டிக்கலி லீஸ்ட் அவேரா இருப்பாங்க பாருங்க, அவங்களோட ஓட்ஸ் தான் வாங்க முடியும். உள்ளதுலயே பெரிய அரசியல் புரிதல் இல்லாத ஆட்களோட ஓட்ஸ் தான் வாங்க முடியும். பெரிய லெவல்ல பொலிட்டிக்கலா விஜிலண்டா இருக்கவங்களோட ஓட்ஸை வாங்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி 100 கணக்கு போடுவான். அவன்கிட்ட போய் விஜயோட இந்த அரசியலை போய் வச்சோன்னா இது ஒண்ணுமே இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால பெரிய அரசியல் புரிதல் இல்லாம சாதாரணமா இருக்கக்கூடிய ஆட்களோட ஓட்ஸை வந்து வாங்க முடியும். அந்த மாதிரியான ஓட்ஸ் பார்த்தோம்னா அப்பர் மிடில் கிளாஸ்லயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கமல்ஹாசன்லாம் ஓட் போட்டாங்கல்ல, ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க. அதே மாதிரி பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லாம சாமானியர்களா இருப்பாங்க பாருங்க, அவங்களும் கொஞ்சம் பேர் ஓட் போடுவாங்க. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பெண்களோட வாக்குகளா இருக்கலாம், மைனாரிட்டிஸோட வாக்குகளா இருக்கலாம். பெண்களோட வாக்குகள் தனியா நீங்க வாங்க முடியாது. அதே மாதிரி மைனாரிட்டிஸோட ஓட்ஸ் பார்த்தோம்னா என்ன பல்ட்டி அடிச்சாலும் அது விஜய்க்கு போகாது. சரி, பொறுத்து பார்க்கலாம் இது. ஏன்னா விஜய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது வரைக்குமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் வந்து ஒரு பங்கேற்றது இல்லை. இப்போ ஒன்று கிளியராக நான் சொல்லிடுறேன், இப்போ விஜய்க்கு எவ்வளோ % ஓட்ஸ் வாங்க முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு சொல்றது நான் ஜோஷியக்காரன் கிடையாது, எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா விஜய் யாரோட ஓட்ஸ் அட்ராக்ட் பண்றாருன்னு நான் சொல்ல முடியும். விஜய் இப்ப பாஜக எதிர்ப்பை மையமா வச்சு அரசியல் பண்றாருன்னா அவர் திமுக ஓட்ஸை டார்கெட் பண்றாரு அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். ஆனா விஜய் டார்கெட் பண்றது திமுக எதிர்ப்பு அரசியல் அவர் கையில் எடுக்கிறாரு. பாஜகவையும் எதிர்த்து பேசுறாருல்ல. பாஜக தமிழ்நாட்டுல எல்லா கட்சியுமே அதை சொல்லிதான் ஆகணும், எங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இடைவெளி இருக்குங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பட் அவரோட மெயின் கோர் பொலிட்டிக்ஸ் வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாருன்னா அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க பாக்கணும். பாஜக கையில இருக்கு, என்டிகே கையில இருக்கு, ஏடிஎம்கே கையில இருக்கு. அப்ப இந்த கட்சிகளுக்கு தான் விஜயால பாதிப்பு ஏற்படும். சோ இது வந்து அசம்ஷன் கிடையாது, இது ஃபேக்ட். சோ நீங்க திமுக எதிர்ப்பு எடுத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய மற்ற கட்சிகளோட வாக்குகளை தான் நீங்க பிரிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சாக்லேட் லான்ச் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நிறைய சாக்லேட் இருக்கு, ஒயிட் கலர் சாக்லேட் இருக்கு, பிளாக் கலர் சாக்லேட் இருக்கு. நீங்க புதுசா பிளாக் கலர் சாக்லேட் ரிலீஸ் பண்றீங்க, அப்ப யாருக்கு உங்க புது ப்ராடக்டால யாருக்கு பாதிப்பு வரும்? ஏற்கனவே பிளாக் சாக்லேட் விற்கிறவங்க தான் பாதிப்பு ஏற்படும், ஒயிட் சாக்லேட் விற்கிறவனுக்கு பாதிப்பு ஏற்படாதுல்ல. இதுவும் அதே மாதிரிதான். ஸோ விஜய் எந்த மார்க்கெட்ல இறங்குறாருன்னா ஆன்டி டிஎம்கே மார்க்கெட்ல தான் அவர் கால் வைக்கிறார். ஸோ அதனால அதுல எந்த கன்ஃபியூஷன் நமக்கு தேவையில்லை. இங்க நமக்கு பிரச்சனை என்னன்னா எவ்வளவு % வாங்குவார் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த விஷயத்த அவரு கண்டிப்பா அவரு பண்ணுவார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி.